இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10ஆம் பக்கத்தில் 1 மார்க் கொஸ்டின்ஸு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த பாடம் வச்சுங்களேன், 1 மார்க் கொஸ்டின்லாம் எப்படி எளிய வழியில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் ப்ரூஃப் கிடையாது. இந்த கொஸ்டின் வந்தால் இந்த ஆன்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிய வழி, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வழியை தான் அதில் பார்க்க போகிறோம். நம்ம புக் பேக்லேருந்து மொத்தம் நீங்கள் 14 கொஸ்டின் கேட்பாங்க. 14க்கு 12 வரையும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே A கிராஸ் B 6, A வந்து 3 இருக்குது. அப்போ ஏயில் 2 எலமெண்ட் இருக்குது. பியில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 2ஓட எதை பெருக்குன்னா 6 வரும் பாருங்கள். இப்போ 2ஓட 3 பெருக்குனா தான் நமக்கு என்ன வரும்? 6 வரும். அப்போ இந்த 3ங்கிறதா நமக்கு ஆன்சர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஏயில் ஏயும் சியும் கேட்குறாங்க. ஏயில் எத்தனை இருக்கு பாருங்க? 3 இருக்குது. சியில் எத்தனை இருக்கு பாருங்க? PQRSன்னு இருக்குது. 3 × 4. இப்போ 3 × 4 பேருக்குன்னா ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 12. அப்போ இந்த 12 ஒரு சி ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். அதே மாதிரி 3ஆவது கொஸ்டினில் இந்த சேமாக இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப் பண்ணிருங்க. ஏயில் மொத்தம் 2 இருக்குது. அதே மாதிரி சியிலே 2 இருக்குது. அப்போ ஏயும் சியும் முதல்ல வரணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி பியில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இங்கே டிலையும் 4 இருக்குது. அப்போ இதுலேயும் 4, இதுலேயும் 4. அப்போ இதுதான் அதுக்கு ஆன்சர். அதாவது இந்த 2 இங்கே மற்றதெல்லாம் வந்து மாறி இருக்கும். மற்றெல்லாம் இந்த அளவுகள்லாம் மாறி இருக்கும். இந்த 2 நம்பர் முன்னாடி, 4 நம்பர் பின்னாடி. அப்போ ஏயும் சியும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால முதல் ஆன்சரை கொடுக்குறோம். அடுத்து 4ஆவது கொஸ்டின். 4ஆவது கொஸ்டினில் ஏபி என்ற கணத்திலேருந்து 1024 இருக்குது. 1024 நம்மளுக்கு பார்த்தாலே 2/10 அடுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 1024 எங்கே வருதோ அது எதோட உறவு அப்படின்னா 2ஓட உறவுன்னு வச்சுக்கோங்க. அது காரணம் நமக்கு 2/10 = 1024 நமக்கு எப்பயுமே ஃபெமிலியராக தெரிஞ்சது. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 1024 வருது. அப்போ அது வந்து 2ஓட உறவு. அதனால இந்த 2 நம்ம வந்து ஆன்சராக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 5ஆவது கணக்குக்கு இதில் 13 விட குறைவான பகா எண் கேட்டிருக்குது. பகா எண்ணுக்கு இங்கே வர்க்க நம்பர் கொடுக்கணும். 13 குறைவான வர்க்க எண்ணாக பகா எண்ணில் முதல்ல ஆரம்பிக்கிறது 2. பகா எண் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது 2. அப்போ 2ஓட வர்க்கம் வந்து என்ன வந்துடும்? 2² என்னது? 4. இப்போ 4 எதில் ஆரம்பிக்குதோ அதுதான் ஆன்சர். இங்கே தான் 4 ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. பகா எண் அப்படின்னா 2ல் ஆரம்பிக்குது. இங்கே ஸ்கொயர் வர்றதுனால அப்போ 2² 4. அப்போ 4 ஆன்சரில் எதில் ஆரம்பிக்குதோ அதுதான் ஆன்சர். இந்த இதில் வந்து 1 வந்து பகா எண் இல்லை. அதனால அதை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி 6ஆவது கொஸ்டினில் இந்த பாருங்க, சமம்னு சொல்றாங்க. வரிசை ஜோடிகள் சமம். அப்போ இந்த முதல் நம்பரும் சமம். இங்கே A+2 = என்ன இருக்கு? A+2 5 இருக்கு. இப்போ இந்த முதல்ல 5 வருது. அப்போ 2ஓட எதை கூட்டினா 5 வரும்? இப்போ 3 கூட்டினா தான் 5 வரும். அப்போ இந்த 3ங்கிறதா ஆன்சர். 3 + 2 நமக்கு என்ன வந்துடும்? 5. அப்போ ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆன்சர் 3 வரணும். அப்போ இந்த 3 வர்ற மாதிரி ஆன்சர் ஒரே ஆன்சர் இந்த லாஸ்ட் ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் 3 வர்றது. 2ஆவது ஆன்சர் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஏ வந்து M, B வந்து M. வரையறுக்கப்பட்ட வெற்றுக்கணம் இல்லாத உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னாலே நமக்கு தெரியும். 2/m தான் ஆன்சர் வரணும். அதாவது 2 ஏங்கிற செட்டு, பிங்கிற செட்டு 2 செட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 2ங்கிற ஆன்சர் வர்றது இந்த ஈலையும் ஏனாவிலுமே 2 வருது. இந்த 2ங்கிற ஆன்சர்ல வெற்றுக்கணம் இல்லாதங்கிறாங்க. அப்போ இது ஒன்று கழிக்கணும். அப்போ கழிச்சா இதில் ஆன்சர் வந்து ஈங்கிற ஆன்சர். இப்போ இதுக்காக ஆன்சர் வரும். இது ஏங்கிறது பிங்கிறது 2 செட்டு வச்சுக்கோங்க. அந்த 2ங்கிற நம்பர் இது 2லையும் வருது. இது 2 வந்துச்சுனாக்க வெற்றுக்கணம் இல்லாதங்க இருக்கிறதுனால ஒன்றை கழிக்கணும். அந்த கழிச்சா ஈங்கிற ஆன்சர். அடுத்து 8ஆவது கணக்கு. இங்கே நம்பர் 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 8, 6 தான் ஆன்சர் நமக்கு. அப்போ ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் A 1, 2, 3, 4, B இருக்குது. இதில் 1லேருந்து 4க்கு போகுது. அதே மாதிரி 2லேருந்து இங்கே போகுது, 8க்கு போகுது. அதே மாதிரி 3லேருந்து 9, 4லேருந்து 10. ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் போகுது. அப்போ ஆன்சர் வந்து 1 ஆன்சர் தான். ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர், அது டைரெக்டாக இருக்குது. அது ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஒரு நம்பர்லேருந்து 1க்கு மேலே போகல. அதனால அதுக்காக தான் ஆன்சர். அடுத்து 10ஆவது கணக்கு. மேலே 2x² இருக்குது. இங்கே 1/3x இருக்குது. இங்கே ஸ்கொயர் இருக்கு, நான் வச்சுங்க. மேலே இந்த நம்பர் நான் வச்சுங்க. மேலே 2 வரணும். 2 வர்றதுக்கு ஆன்சர் இந்த A1 ஈனாவும் இருக்குது. இது 2ல் ஒரு ஆன்சர். இந்த 2ல் நமக்கு இப்போ கீழே வந்து ஸ்கொயர் இருக்குது, கீழே 3 இருக்கு. இந்த 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 நான் வச்சுங்க. இந்த 3யை ஸ்கொயர் பண்ணாக்க 9. அதாவது மேலே 2 போட்டுடலாம். கீழே வந்து 3 இருக்கு, 3². அப்போ 2/9 வச்சுக்கிறணும்.
அப்போ 2/9 ஒரு ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். கீழே 3 வருது, 3 ஸ்கொயர் பண்ணி நான் வச்சுக்கிறேன், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால. அடுத்தது இதில் இங்கே ஆன்சர்லையும் 7 இருக்கு, 11வது கொஸ்டின். இங்கே ஆன்சர்லையும் 7, இங்கே கொஸ்டின்லையும் 7 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா 7 இங்கே இருக்கா, இங்கேயும் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 12வது கொஸ்டின் தான். 12வது கொஸ்டின்ல இதுக்கு ஆன்சர் வந்து இந்த முதல் 3 நம்பர் பாருங்க, 0 1 2. இங்கேயும் ஆன்சர்லையும் 0 1 2 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஒரு எளிய வழி தான் ஆன்சர் நான் வச்சதுக்காக. அடுத்து இந்த 13வது கொஸ்டின்ல இங்கே ரூட் வந்திருக்கு, இந்த ரூட் போட்டிருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த ரூட் அப்படியே கீழே சாட்சி போடுற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்படி வர்ற மாதிரி சாட்சி போட அப்படி வருது. அப்போ இந்த சிம்பிள் வந்து எதை குறிக்குது, லெஸ் தான் குறிக்குது. அப்போ இந்த ஆன்சர் தான், அந்த லெஸ் தான் வர்ற கணக்கு வந்து இங்கே தான், லெஸ் தான் வர்ற ஆப்ஷன் வந்து இந்த இதில் இருக்குது, இங்கே தான் இருக்குது, லெஸ் தான் சிம்பிள் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் ஈன்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் இ. ரூட் வருது, ரூட் அப்படி சாட்சி போட்டோம்னாக்க லெஸ் தானே மாறிக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். அடுத்து 14வது கணக்கு. இது 1 1 கூட்டிருங்க, 1 1 கூட்டினா ஆன்சர் என்ன வரும், 1 1 கூட்டினா ஆன்சர் 2. அதே மாதிரி இது 2 3 கழிச்சிருங்க, 2 3 கழிச்சிட்டா ஆன்சர் என்னது, -1. இப்போ ஆன்சர் வந்து இந்த இருக்கு 2, -1. இந்த ஆன்சர் வந்து 2, -1. அதாவது முதல் 2 கூட்டுறோம், அடுத்த 2 கழிக்கிறோம். இந்த கொஸ்டின் இந்த 1 1 பார்த்து அதை நான் வந்துடுறது, 1 வந்துச்சு கூட்டுறோம், 2 வந்து கழிக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்து 15வது கொஸ்டின். இது வந்து இங்கேயும் கியூப்பு, இங்கேயும் கியூப்பு. இப்போ இதில் பவர் 3ல் 1, இந்த இது மட்டும் ஞாபகப்படுத்துங்க. எதுனாக்கா இந்த இடத்த மட்டும் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினாக்கா இப்போ 3 இருக்கு, 3ல் 1 கழிச்சா என்ன வருது, 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இருபடி சார்பு அப்படின்னு நான் வச்சுங்க. அதே மாதிரி அடுத்த பாடத்துக்கு போகிறோம். அடுத்த பாடம் 2ஆம் பாடத்துக்கு போகும்போது 2ஆம் பாடத்துல இதே மாதிரி 15 கணக்கு இருக்கு. அடுத்த கணக்கு அடுத்து 2வது பாடம் வந்தாச்சு. 2வது பாடத்தில் யூக்ளின் துணை தேற்றல் வந்திருக்கு. யூக்ளின் துணை தேற்றம்னாலே நம்ம வகுக்கும் போது கிடைக்கிற மீதி 0 கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இதை நான் வச்சுக்கோங்க. யூக்ளின் அப்படி நான் வந்துட்டாலே அது ரிமைனிங் என்ன வரும்னா 0ல ஆரம்பிக்கணும். 0ல ஆரம்பிச்சு 0ல ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. துணை, அதாவது யூக்ளின் துணை தேற்றம், வகுத்தல் துணை தேற்றம் அப்படி வந்தாலே ஒரு நம்பரை வகுக்கும் போது ரிமைனிங் 0 வரலாம். இப்போ 2 வகுக்கும்போது மிச்சம் ஈவு 1 வரலாம், மிச்சம் என்ன வரும், மீதி 0 வரும். மீதி 0 வந்துச்சுன்னா அப்போ மீதி 0 வரணும். யூக்ளின் துணை தேற்றம் அப்படின்னாலே மீதி 0 வரணும். இதுக்கு தான் ஆன்சர். அடுத்து இது யூக்ளின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த முகைமொழிவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதின்னு வந்துருச்சு. மீதின்னா 0ல ஆரம்பிக்கணும், ஆனால் 9ஆல் வகுக்கிறோம். அப்போ 9 கீழே தான் மீதி இருக்கணும். அப்போ இந்த 0 1 8 இதை நான் வச்சுங்க. ஏன்னா இது 3 கூட்டினா 9 வருதுன்னு நான் வச்சுங்க. இதுதான் அதுக்கு ஆன்சர். இதில் 3 கூட்டினா 9 வர்ற மாதிரி ஆன்சர்னா இங்கே இருக்குது. இது இந்த 1ங்கிறது வரலாம், ஆனால் மீதிங்கிறது 0 வரணும் கண்டிப்பாக. அப்போ இந்த ஆப்ஷன் தான் பொருந்தும். அதாவது 9 கீழே 8 அப்படின்னா வச்சுங்க. 9 கீழே 8 1, 3 கூட்டினா 9 வரணும் அப்படின்னா வச்சுங்க. இந்த 3ஆவது கணக்கில் இங்கே 65 117 இருக்குது, 2 நம்பர் இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2. 65 117 2 நம்பர் இருக்கு. அதுக்கு 4வது கணக்கில் இதில் 1729 இருக்கு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாடத்தில் 1024 பார்த்தோம். 1024னா 2ஓட மடங்கு. இது இங்கே 9 இருக்குது. 1729 கண்டிப்பாக 3ஓட மடங்கு. இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த யூக்ளின் துணை தேற்றம்னா 0 வரணும். இது 9 கீழே அப்படின்னால 0 1 8 மீதிங்கிறனால 0ல ஆரம்பிக்கணும். அதனால இந்த ஆப்ஷனும் மற்ற ஆப்ஷன்லாம் இதில் 0 ஆரம்பிச்சாலும் இதில் 8 வரல இந்த ஈங்கிற ஆப்ஷனில். அதை நான் வச்சுங்க. 3வது ஆப்ஷனில் 65 117னா 2 நம்பர் இருக்கு, நான் வச்சுக்கோங்க. 4வது ஆப்ஷனில் 9ங்கிறது 3 மடங்கு. அடுத்து 5வது கணக்கில் 1 முதல் 10 வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகைப்படும் மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் தான் இதில் இருக்கிறதுலே மிகச்சிறியது இந்த 2025 இந்த 2520. இதில் இங்கே 10ன்னு வருது. அப்போ 10ஆல் வகுப்படணும் கண்டிப்பாக. 10ஆல் வகுப்பட 5 2025 வகுப்படாது. அப்போ இதுதான் அதுக்கு ஆன்சர். நான் வச்சுக்கோங்க. 1 முதல் 10 வரை அப்படின்னு போட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் கேட்குறாங்க. இந்த ஆன்சரில் 4 ஆன்சரில் சிறிய எண் வந்து இந்த 2025 இந்த 2520. இதில் 1 முதல் 10ங்கிறனால இந்த 10ஆல் வகுப்படுறது அந்த 2025 மீதி இன்று வகுப்படாது, ஆனால் 2520 வகுப்படும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 6வது கணக்கு.
அந்த 7 பவருக்கு காங்கிரூன் மாடல் மட்டும் 100 இருக்கு. இந்த 100 இருக்க ஒன்னத்தையும் இங்க ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அப்ப இதுதான் எனக்கு ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு. 7வது கணக்குல இந்த F1 = 1 இருக்கு இல்லையா, இந்த ஒன்னையும் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ஒன்னையும் இப்போ 1 இங்க ஒரு 1, அப்ப இதுதான் ஆன்சர். அதுல கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் வர்ற மாதிரி. அடுத்து 8வது கணக்குல முதல் உறுப்பு 1, அப்ப எல்லாத்துலயுமே 1 தான் இருக்கு. இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 தான் இருக்குது. அடுத்து வித்தியாசம் வந்து என்ன இருக்கலாம், 4. அப்ப 4ஓட மடங்கு என்னன்னு பாருங்க. 4ஓட மடங்கு 8. 8 எங்க வருது, இங்க மட்டும்தான் வருது. ரைட்டா? அதாவது வித்தியாசம் வந்து 4 கொடுக்குறாங்க. 4ஓட மடங்கு என்னது, 8. இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான், ஈங்கிற ஆப்ஷன்ல மட்டும்தான் 8 இருக்கு 2வது டிஜிட்ல. மற்ற எங்கேயுமே இல்லை. அப்படி வச்சுங்க ஆன்சர். அப்படின்னா வச்சுங்க ஆன்சர். புரிஞ்சாப்ப 8வது கொஸ்டின் புரிஞ்சுல. அதே மாதிரி அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின்ல 6வது உறுப்பின் 6 மடங்குன்னு இருக்கு, 7வது உறுப்பின் 7 மடங்குன்னு இருக்கு. அப்ப இங்க 6 - 6 என்ன ஒரு ஆன்சர், 0. அப்போ ஆன்சர் வந்து 0 நான் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின்ல இங்க என்ன இருக்கு பாருங்க. இங்க கொஸ்டின்லயும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 31 உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 31 இங்க இதுலயும் இருக்கும், கொஸ்டின்லயும் இருக்கு, ஆன்சர்லயும் இருக்கு. அப்படின்னா வச்சுக்கோங்க கூடுதல். 11வது கொஸ்டின்ல இங்க என்ன பண்றோம்னா, கூட்டுத்தொடர் முதல் உறுப்பு 1 கொடுத்தாச்சு, பொது வித்தியாசம் 4 இருக்குது. இங்க கூடுதல் வந்து 12 இருக்கு. இங்க 4வது பாடு சொல்லிக்கோங்க. ஒரு நாள் 4, இருநாங்க 8, ஒரு நாள் 4, இருநாங்க 8, முன்னாங்க 12. இதுல இந்த 12ங்கிறத 120க்கு எடுத்துக்கோங்க. 120ல 12 மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 12 இங்க இருக்குது, 4 இங்க இருக்குது. இந்த 8 எது இல்லை, இந்த 8 மட்டும் இல்லை. அப்ப இந்த 8 தான் ஆன்சர். நான் வச்சுக்கிறீங்களா? வித்தியாசம் பொது வித்தியாசம் 4 கொடுத்தாச்சு, இங்க 120 கொடுத்துருக்காங்க. அந்த 4யும் 12யும் சும்மா 4வது பாடல மேட்ச் பண்றோம். ஒரு நாள் 4, இரு நாள் 8, முன்னாங்க 12. 4வது ஆன்சர்னா இங்க இருக்குது, 12 இருக்குது, இல்லாதது 8. அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதுல 12வது ஈஸி உங்களுக்கு. நீங்க பாருங்க, ஏல 65 இருக்குது, ஏல 65 இருக்கு. பில ஹையஸ்ட் 64 இருக்குது, இங்க 64 இருக்கு. அப்ப இதுல ஏல 1 கூட இருக்கு, இது 65 தான் கூட, ஏல 1 கூட இருக்குது. அப்ப ஏ ஆனது என்ன இருக்கு, பி விட 1 அதிகம். அப்ப நான் வச்சுங்க. அடுத்து 13வதுல நீங்க பாருங்க, மேல வந்து 3 எடுத்து 1 1 போகுது. இப்ப மேல 1 கன்ஃபார்மா, அப்ப 1ங்கிறது இந்த ஆன்சர்ல வரலாம். கீழே வந்து 18 இருக்கு, லாஸ்ட் நம்பர் 18 இருக்கு. 18ல ரிவர்ஸ்ல கழிச்சுங்க, 8ல 1 கழிச்சா என்ன ஆகுது, 7. அப்ப கீழே அந்த இன்னொன்னு இந்த மேல வந்து வர்றதுக்கு இந்த 1 மேல இந்த 1 வச்சுக்கிடுவோம். கீழே வந்து 8ல 1 கழிச்சா 7. 7 முடிகிற நம்பர் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும்தான். இதை நான் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியாக நான் வச்சுருக்க பாருங்க. மேல 1 1 வந்துகிட்டு இருக்கு, இப்போ மேல ஆன்சர் 1 தான். கீழே 18 லாஸ்ட் நம்பர் 18 இருக்குது. இந்த 18 8 1 கழிச்சா 7. அப்ப 7ல முடிகிற ஆப்ஷன் இந்த 13ஆம் கணக்கு மட்டும். இந்த 13ஆம் கணக்கு 2வது ஆப்ஷன் மட்டும்தான். அதே மாதிரி அடுத்தது 14. இதுல 14ல T1 T2 T3 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா T6 T12 T18 என்பதும் அந்த கூட்டுத்தொடர் வரிசை அங்கே இருக்குது, அப்படியே இங்கேயே இருக்கு ஆன்சர். கொஸ்டின் என்ன இருக்கோ அதான் இங்கேயே ஆன்சர். அப்படி நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15வது கொஸ்டின்ல முதல்ல பாருங்க, 15 கீப்லாம் இதை கழிக்கிறதுக்கு ஆன்சர். இங்க இது ரெண்டையும் நான் வச்சுக்கோங்க. 15ல 1 கழிச்சா எவ்வளோ வந்துடும், 15ல 1 கழிச்சா 14. 15ல 1 கழிச்சா 14. இந்த 14 இப்போ முதல் ஆன்சர் வரலாம்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதுக்கடுத்து இங்கேயும் கூட இருக்குது. அதுக்கடுத்து என்ன வரும்னா 14ஓட மடங்கு என்ன ஆயிரும், 14. இந்த 14 2ஓட பிரிக்குங்க. 2ஆல 14ஓட மடங்கு என்னது, 28. ஒரு 14 14, 2 14 28. அப்படி நான் வச்சுக்கோங்க. எப்படின்னு தெரியுதா? இது 15ல 1 கழிக்கிறீங்க. 15ல 1 கழிச்சா எவ்வளவு, 14. 14க்கு அடுத்து இதோட மடங்கு 14ஐயும் 2ஐயும் பெருக்கினா எவ்வளவு, 28. 14ஐயும் 2ஐயும் பெருக்கினா 28. அதாவது 14 இருக்கு, 14ஐயும் 2ஐயும் பெருக்கினா 28. அப்ப 14ம் இந்த 28 வரதான் அதுக்கு ஆன்சர்.